கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு தெரியாமையே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண ரெடியாக வச்சுருப்பேன். ஆனால் அதெல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் வீடியோ தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு என்ன பண்ணலாம், இதெல்லாம் வேணாங்க. அது வெளியே வர முடியாது. ஏதோ ஒரு சந்தேகத்துக்காக இப்போ நம்ம இப்போ மேட்ச்குள்ள வந்துட்டோம். எனக்கு இங்க என்ன அவங்க எல்லாரையும் பார்த்துட்டேன். என் டீம் வச்சு அடையாளம் பார்த்துட்டேன். அடுத்து கொஞ்சம் எப்படி டீம்மேட் தான் ஏசா நானவோ அவனை பற்றி ஏசுலாம் வச்சுருந்தேன். சைடில் கொஞ்சம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிலாம் கேட்கும். டிவி வாங்கலாம் சைடில் கேட்கும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து டிவி இது வெயிட் போட்டுருக்காங்க. இருங்க, நம்ம இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நம்ம போகலாம் கைஸ். இப்போ ஓகே கைஸ், இப்போ போகலாம். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் எங்கள் பாட்டியோட பாட்டி பார்த்துட்டு இருந்த அந்த சேனலோட சவுண்டை கொஞ்சம் கம்பெனி தலையில ஏன் பண்ணி வச்சுருக்கான். அவன் என்ன கதைன்னு தெரியல. இங்க பாருங்க, நல்லா அவங்க டீம் எடுக்க பாருங்க 2 HP. எவ்வளோ தெரியுமா என்ன பார்த்தீங்களா? அப்பயும் 2 HPலையும் இந்த ரவுண்ட் எப்படி வச்சுக்கோங்க. 2 பேர் லெவல் 3 2 பண்ணலாம். என்ன கீழே பாட்டான் இருங்க கொஞ்சம் காசு ஒரு லைஸ் டெம்பரேச்சர்லாம் ஓகே. ஸ்ட்ரைட்டாக ஏறி இருக்கேன், என்ன கதை தெரியல. ஒரு மெட்கிட்டு வந்துட்டுனா மேலே போனோன்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. அதனால் மேலே போய் பார்த்தேன், மேலேயும் இல்லை. அப்போனா அதுக்குள்ளே டீமேட் கண்டுபிடிச்சி அடிச்சுட்டாங்க போல. இவன் கன்று வச்சிருந்தேன், இந்த கன்று வாங்கிட்டு
செக் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் நான் அந்த பவர் யூஸ் பண்ணுறதுனால வர மாட்டேங்குது. அதெல்லாம் இல்லைங்க, இந்த கன்று வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த கண்ணை தாங்க எடுத்துகிட்டு போய் ரஷ் பண்ணுவேன். ஆனால் இப்போலாம் இது எடுக்கிறதே இல்லை. இருங்க, நல்லா லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஆர்மர் எல்லாம் லெவல் 3. இருந்தா அவன் பட்ட பாம் ஃபயர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் நிறைய ஹெட் அடிச்சிருப்பேன். இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் அவ்வளோ அடிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும்ல, ஒரு மாதிரி காண்டா வெறுப்பா. கைஸ் இதுதான் கைஸ் என் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு. அவர் கூப்பிட்டுருக்கா, அவர் வந்திருக்காருங்க. ஓகே, அவர் ஏன் தெரியல கூப்பிட்டாரு. இருங்க, கூப்பிட்டுருக்காரு, அக்செப்ட் கொடுத்தேன். என்ன பண்ணுறாருன்னு தெரிலையே. அக்செப்ட். கைஸ் எதுக்கு கூப்பிட்றாரு நல்லா தெரில. ஆன்லைனில் தான் இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு. ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டுங்க. ஓகே, ரோல் ஒருத்தர் கூப்பிட்ருக்காருங்க. இதோ போயிட்டு வந்துடுவோம். இருங்க, கூப்பிட்ருக்கோம். ஆனால் அவர் ரெடி கொடுக்க மாட்டாரு. ஏன்? இருங்க கூப்பிடுவோம். ஓ, ரூம் மேட்ச் கூப்பிட்ருக்காரு கைஸ். இருங்க, நம்ம அந்த சைடு போகலாம். ரூம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கைஸ். நான் சத்தியமாக இந்த வீடியோக்குள்ளே இவர் ரூம் மேட்ச் கூப்பிடுவாருன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இருந்தாலும் வந்திருக்கேன் ரூம் மேட்ச்குள்ளே. நான் 0 காயின்ஸோடு வந்திருக்கேன்னு கிடையாது. 500 காயின் இங்கே ஈஸியாக வந்துடும் பாருங்களேன். 0 காயின்ஸ் வந்து இப்போ எனக்கும் அந்த அண்ணாக்கும் தான் 5K. நான் ஒரு தன்னம்பிக்கையில் தான் இதை பிஸ்டலை தூக்கி போட்டு போகிறேன். இதனால பயமாக இருக்குது கைஸ். நான் எடுத்துக்கிறேன் இதுக்கும் பிஸ்டலையே. ஒரு எக்ஸ்ட்ரா ஹெச்பி இருக்குதா மேலே ப்ளூ கலரில், உங்களுக்கே தெரியும், கீழே காட்டும். அது இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் கைஸ் இருக்குது. கைஸ் அந்த அண்ணன் எங்கே இருக்காரு தெரில. நானும் பயந்து போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அண்ணா வந்து 6 years ஓல்டு கைஸ். அதனால தான் பயந்துகிட்டே இருக்கேன். அவரை பார்த்துட்டோம். அவர் தலை மட்டும் துண்டா தெரியுது. இருங்க, போட்டு உள்ள வருவாங்க. அவர் இது எதிர்பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, எங்கள் அம்மா தான் கைஸ் நேற்றுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருந்தேன். அது என்னாச்சுன்னு தெரில. இன்றைக்கி தேடுறேன். இந்த வீடியோவோட சேர்த்து அதையும் நான் போட்டுருவேன். முடிஞ்சால் போடுறேன். கைஸ் அந்த அண்ணாவை பார்த்துட்டேன். அண்ணா கதை முடிஞ்சிச்சு. இதை பார்த்தீங்களா கேஸ், நம்ம ராக் பண்ணுறோம். பாருங்க, நம்மளுக்கு நிறைய மணியும் கிடச்சிருக்கு. இருங்க, நம்ம நல்ல கன்னாக சூஸ் பண்ணுவோம். விவிஎஸ் இது விஎஸ்எஸ் இது கேவலமான கன்னுனாக்க நினச்சிக்காதீங்க. நம்மளாம் பாருங்கள், எதுவும் அழுத்துற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் டேமேஜ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதுக்காக நான் முக்கால்வாசி நேரம் ஷாப்பில் இருந்தால் வாங்கிப்பேன். அது வராரு பாருங்க அந்த அண்ணன். ரைட்டாக நான் எங்கே திரும்ப வராருன்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஸ்டஃப் கூட முடிஞ்சு போச்சு.
அந்த அண்ணா போகிற இடத்த பார்த்துட்டேன். ராஸ்தா இருந்தார் கைஸ். புட்டு வந்துருக்கு கைஸ். இந்த லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அவர் அந்த அது உள்ள போயிட்டு தாப்பா போட்டுருந்தாங்க. தூக்கி நேர போட்டு தனியாக காட்டி தானே அடிச்சிருந்தேன். அந்த அண்ணாக்கெல்லாம் செம டேமேஜ் கொடுத்துருந்தேன். உள்ளேயே ஃப்ரீஸ் பாம்பை போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த அண்ணாவுக்கு செம்ம டேமேஜ் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தானா அந்த அண்ணா கீழே வர மாதிரி தெரியல. அதனால் நான் வாழை உடைக்கலான்னு பார்த்தா எதுவும் பண்ண முடியாதுங்க. நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிக்கிட்டேன் அந்த அண்ணாக்கு தெரியாதபடி. இருந்தாலும் நான் ஃப்ரீஸ் பாம்பெலாம் போட்டு ஹிண்ட் கொடுத்துருந்தேன். ஸ்னேக் போட்டு கொண்டார் கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கீழே பிடிச்சராக இருப்பாருங்க. வெடிச்சதுக்கப்புறம் நம்ம மேடு வாங்கணும் போலுங்க. கட்டான கன்று எடுத்துக்கணும் இருக்குங்க. ஓ இருங்க. எனக்கு முக்கியமாக ஆர்மர் தாங்க முக்கியம். 2 வாட்டி தாங்க நம்ம நேட்லேயே அடி வாங்கியிருக்கோம். அதுவும் 2 வாட்டி நேடில் அடி வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம டெத் ஆகிருப்போம். ஏன்னா ஆர்மர் அந்த மாதிரி. இப்போ நம்ம ஆர்மரே போடாமல் நார்மலாக இருந்தோன்னா ஒரு நேடு தான் 435 HP குறைஞ்சி போயிருப்போம். போடவே கூடாதுங்க. எனிமி பக்கத்தில் இருக்கும்போது போட்டிங்கன்னா அவன் தான் எனிமிக்கு அட்வான்டேஜாக போயிடும். அந்த அண்ணன் நான் எனிமிலாம் சொல்லக்கூடாது தான். இவ்வளோ சொல்லிதான் ஆகும். யாரும் வேறு எதுவும் நினச்சிப்பாங்க. இந்த அண்ணா அங்கே தான் இருக்காரு. நீங்கள் அங்கேருந்து தான் டேமேஜ் வந்துருக்கு கைஸ். அந்த அண்ணா ஏதோ விளாடங்குடி நினைக்கிறேன். நம்ம அந்த அண்ணாவை எல்லா இடத்துலையும் கூர்மையாக தேடுறது நம்மளுக்கு நல்லது. The bonfire. சும்மா தான் சொன்னேன். அந்த அண்ணா பாருங்க. இது அந்த அண்ணா சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்லை தப்பு சார். இதெல்லாம் ஓவர் கைஸ். என் மாதிரி பண்ணுறாருன்னு தெரியும் அது கைஸ். ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாது கைஸ். எனக்கு டைம் வருமா அவனே சொல்லிட்டான். இருங்க ஒரு கன்னை வாங்கிட்டு ஒரு லாங் ரேஞ்சு ஒரு ஷார்ட் ரேஞ்சு வாங்கிட்டு. ஆனால் இந்த வாட்டி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆர்மர் வாங்காமல் விட்டு போயிட்டேன். ஓகே போகலாம். இதுக்கு வந்து 3 வாட்டி ஓப்பன் பண்ணுமாங்க. பண்ணுறதுக்கு இதை ஓப்பன் பண்ணுறதே வர மாட்டேது. கீழே விழுறதே வருது. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரில. இருங்க இங்கேயே உட்காந்துருக்கோம். அண்ணாவை பார்த்துட்டோம். நல்லா செஞ்சுட்டேன். என் கட்டானா என்ன கூட ஒருத்தனை வச்சிருக்கிறாரு. இல்லை என் கட்டானா கைஸ். என் கட்டானா போச்சு. அந்த அண்ணாக்கிட்ட மாட்டிக்கிச்சு என் கட்டானா. ஆனால் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. இருங்க லோவாலாம் வாங்கி நாங்கள் இங்கே பாருங்க கைஸ். வெயிட் அ மினிட் கைஸ். அம்மா இன்னும் டைம் முடியல. 5 minutes முடியல கைஸ். ஒரு சின்ன ப்ராப்ளம்னால தான் கைஸ். இருங்க கைஸ் ஒரு நிமிஷம் வருங்க கைஸ். ஓகே அந்த ப்ராப்ளம் முடிச்சிட்டேன்.
இவ்வளோ ஏஎஃப்கேல இருந்தேன். ஏஎஃப்கேல இருக்கிறத நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏஎஃப்கேல இருந்தது கட் பண்ணிட்டேன். நல்லா அந்த அண்ணன் நல்லா உட்காந்து மாட்டிக்கிட்டு அதனால நான் ஈஸியாக அடிச்சிட்டேன். இதுதான் இந்த ரவுண்டு முடிச்சுட்டு நான் அப்லோட் வேறு பண்ணணும் கைஸ். எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ எடிட் பண்ணணும். அதனால் இது நீங்கள் இந்த ரவுண்டோடு முடிச்சுக்கலாம். ஆனால் இதுதான் ஃபைனல் ரவுண்டு கூட. இருங்க கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம இதை முடிக்க போகிறோம் இந்த வீடியோவை. இன்னும் ரோப்ளாக்ஸ் வீடியோஸ்லாம் இருங்க. அந்த இந்த வாட்டி ஆஃப்லைனில் இருக்கணும். அப்போ தான் அடிக்க ஈஸியாக இருக்கும். போகலாம் ரைட் போகலாம் ரைட் போகலாம் ரைட். அந்த அண்ணா வடிக்க போகிறது கன்ஃபார்ம். அதனால் எமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றிட்டே போயிடுவாங்க. ஓகே, எமௌண்ட் போட்டுட்டோம். கேஸ் அந்த அண்ணா அதுவும் இதாகிறது வந்தாச்சு. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், நான் உங்கள் இஷான் சாய். இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் வேணும்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் பார்ப்பேன். கமெண்ட் பாக்ஸ் வந்து வெட்டியாக தான் இருக்குது. நீங்கள் அதுலேயே சென்ட் பண்ணிக்கலாம்.